ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எம்பி vlogs. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எக் மஞ்சூரியன். அது ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து நம்ம வந்து 4 eggs ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஆஃப் பெப்பர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த எக்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு இட்லி பாத்திரம் இருக்குல்ல, அதுக்குள்ளே வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 minutes வந்து ஆவியில் வேகட்டும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து கோட் பண்ணி பொரிக்கணும். அதுக்காக மைதா, கார்ன்ஃப்ளோர் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து சால்ட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து சில்லி பவுட்ரு அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி ஒரு பஜ்ஜி மாவு பழுத்துக்கு கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் நம்ம கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து ஆவியில் வச்ச முட்டை வந்து வெந்துடும். இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். நம்ம ஆவியில் வச்சு அந்த முட்டை வந்து வெளியே எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறட்டும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும், அப்படிலாம் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸை வந்து திருப்பி போட்டு முட்டையை வந்து ஒரு தட்டில் வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டி ஸ்லைஸாக. நான் வந்து டைமண்ட் ஷேப் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அது போட்டதுக்கப்புறம் வந்து அந்த மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மிக்ஸ் அதில் வந்து கோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த எக் இருக்குல்ல, அது உடையாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அது ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கோம்ல எக்கு, அது வந்து நம்ம ஆயிலெலாம் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். எடுத்து எனக்கு இதே மாதிரி 4 batches ஆஃப் எக் வந்து கிடச்சிது. அது ஒவ்வொன்றா போட்டு எடுத்துட்டோம். இது வந்து வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஆனியன் வந்து 2 எடுத்துக்கலாம். அதை எடுத்து மீடியம் சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கேப்சிகம் வந்து மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர், கார்லிக் இது 2 குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணி இப்போ கட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு ஒரு 5 minutes நல்லா அது வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 tablespoon ஆஃப் சோயா சாஸ். நெக்ஸ்ட் வந்து 1 teaspoon ஆஃப் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 50 seconds வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து ஒரு பவுல் எடுத்து அதில் கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம்ல, அது கூட இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக் பால்ஸ் இருக்குல்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மட்டும் வாட்டர் உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா டேரெக்டாக எக் பால்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் சர்வ் பண்ணேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பரோட்டா, ரைஸ், நான் எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.